Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்றைக்கி டேட்டு 11/3/2026. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 10 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ நீட் யூஜி 2026க்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட்டு இன்றைக்கி. இதில் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் உங்களுக்கு இதை பற்றின எல்லா தகவலுமே இருக்குது. ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இன்று இரவு, அதாவது 11/3/2026 இரவு 9 மணிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிக்கலாம். அதுவே பேமெண்ட் ரெமிட் பண்ணுறதுக்கு, அதாவது நீட் எக்ஸாம் ஃபீஸ் கட்டுவதற்கான கடைசி நேரம் இன்று 11th March 2026 இரவு 11:50க்குள்ளே நீங்கள் நீட்டுக்கான பேமெண்ட், நீட் எக்ஸாமுக்கான பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ இன்று இரவு 9 மணி வரை நீட் அப்ளிகேஷனை போட்டுக்கலாம். பேமெண்ட்டு மட்டும் இன்று இரவு 11:50 மணிக்குள்ளே நீங்கள் பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அடுத்த விஷயம், வருகின்ற மே மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நீட் தேர்வு நடைபெறும் நாள். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஏற்கனவே உங்களுக்கு ஒரு தடவை டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. மீண்டும் கால அவகாசம் நீட்டிக்கப்பட மாட்டாது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு என்டிஏ ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நீட் அப்ளிகேஷன் இன்னமும் யாராவது போடாமல் வச்சுருக்கீங்க, ஆர் பெண்டிங் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இன்றே கடைசி நாள். நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்றே கடைசி நாள். கால அவகாசம் நீட்டிக்கப்படாது என தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. அது மட்டும் இல்லாமல் கரெக்ஷன் விண்டோ ஏற்கனவே ஒரு டேட் கொடுத்துருந்தாங்க. அந்த டேட் இப்போது எக்ஸ்டெண்ட் ஆனதுனால எக்ஸ்பெக்டட் கரெக்ஷன் விண்டோ எந்த தேதியில் இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னா 15th மார்ச்லேருந்து கரெக்ஷன் விண்டோ 15th March 2026லேருந்து 17th March 2026 வரை கரெக்ஷன் விண்டோ இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை. ஓகேங்களா? இது டென்டேட்டிவ் டேட்டு தான். ஸோ யாராவது நான் அப்ளிகேஷன் போடும்போது சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறேன், கரெக்ஷன் விண்டோ எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்றவங்களுக்கான டென்டேட்டிவ் டேட் 15th March 2026 இருந்து 17th March 2026 வரை இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த இடத்துல ஒரு டிஸ்க்ளைமர் நம்ம கொடுத்துட்றோம். என்ன அப்படின்னா, இந்த தேதி அதிகாரப்பூர்வ தேதி கிடையாது. அஃபீஷியல் டேட்டு இன்று இரவு அல்லது நாளை என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த டேட் வந்த உடனே அதை பற்றின அப்டேட்டும் நம்ம SAP Views யூடியூப் சேனலில் உடனுக்குடனாக கொடுத்துருவோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், நம்ம போடுற வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு லைக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அடுத்தடுத்தது நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது. அதாவது இப்போ இருந்து நான் கவுன்சிலிங்கில் எல்லாம் கலந்துக்கிட்டு கவுன்சிலிங்க்கான அப்ளிகேஷன் போடுறதுக்கு அதுக்கான கைடன்ஸ் தேவைப்படுது. ஸ்டேட் கோட்டா, ஆல் இண்டியா கோட்டா, பாண்டிச்சேரி, இந்த மாதிரியான எல்லா ஸ்டேட்லேயும் நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கான கைடன்ஸை நம்ம பெய்டு சர்வீஸில் கொடுத்துட்ருக்குறோம். இந்த சர்வீஸை கடந்த 5 ஆண்டுகளாக நம்ம கொடுத்துட்ருக்குறோம். நிறைய மாணவர்கள் அவங்களுடைய விருப்பக் கல்லூரியில் நம்ம SAP Views யூடியூப் சேனல் சார்பாக கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்க விருப்பக் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் இந்த கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான கைடன்ஸை பெற்றுக்கொண்டு உங்களுடைய விருப்ப கல்லூரியில் படித்து பயன்பெறலாம். அது மட்டும் இல்லாமல் கரெக்ஷன் விண்டோவில் ஆஸ் பர் த அனெக்சர் லாஸ்ட் இயர் எந்த மாதிரியான கரெக்ஷன்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணாங்க அப்படின்னா கேண்டிடேட் நேமு, டேட் ஆஃப் பர்த்து இதெல்லாம் மாற்ற முடியாது. அதே போல் ரெஜிஸ்டர் மெயில் ஐடி, ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் இதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. 2025ல் ஃபாதர் நேம் இல்லைன்னா மதர் நேம், அதாவது பேரண்ட்டில் யாராவது ஒரு பேரில் நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், இல்லைன்னா அவங்களுடைய ஆக்குபேஷனில் மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதை நான் கரெக்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணாங்க.
அதே போல் கேண்டிடேட் shall be allowed to change or add all the following field: educational qualification detail, class 10 and class 12ல் ஏதாவது மாற்றம் தேவைப்படுதுன்னா பண்ணிக்கலாம். ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி, நீங்கள் எந்த நேட்டிவிட்டியை சார்ந்தவர்கள், தமிழ்நாடா இல்லை பாண்டிச்சேரியா இல்லை மற்ற ஏதாவது ஸ்டேட்டில் உங்களுக்கு நேட்டிவிட்டி இருக்குது, நான் அப்ளை பண்ணும்போது தவறுதலாக அப்ளை பண்ணிட்டேன், இப்போ நான் திருத்தம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னா அதை மாற்றிக்கொள்ளலாம். கேட்டகரியில் மாற்றிக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஓபிசி கேட்டகரி அப்ளை பண்ணும்போது ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லை, ஜென்ரல்னு போட்டுட்டேன், இப்போ நான் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கிட்டேன், இப்போ நான் கேட்டகரியை மாற்றிக்கலாமா அப்படின்னா மாற்றிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஜென்ரலாக இருக்கும்போது எக்ஸாம் ஃபீஸ் 1700 கட்டியிருக்கிறீங்க, இப்போ ஓபிசி என்சிஎலாக மாற்றிக்கிட்டிங்கன்னா கேட்டகரியை மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் எக்ஸஸாக கட்டின 100 rupees உங்களுக்கு திரும்ப கொடுக்க மாட்டாங்க. சப் கேட்டகரி, உதாரணத்துக்கு பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக நான் போட்டுட்டேன், இப்போது நான் பிடபிள்யூடி கேண்டிடேட் இல்லை, அதுக்கான சர்டிஃபிகேட் வரல அப்படின்னா அதை மாற்றிக்கொள்ளலாம். சிக்னேச்சர், நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்டு இதெல்லாம் மாற்றிக்கலாம். அடுத்தது எக்ஸாமினேஷன் சிட்டியை செலக்ட் பண்ணதில் சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா மாற்றிக்கலாம். மீடியம் ஆஃப் த எக்ஸாமினேஷன், இங்கிலீஷில் எழுதுறீங்களா, மொத்தம் 13 லாங்குவேஜ் உங்களுக்கு ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்குறாங்க. இதில் மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷனில் நான் சேஞ்சஸ் தேவைப்படுது அப்படின்னா அதையும் நீங்கள் மாற்ற மாதிரி இருந்தால் மாற்றிக்கொள்ளலாம். ஸோ இதுதான் வந்துட்டு இன்றைக்கான அப்டேட். ஸோ அப்ளை பண்ணாதவங்க இன்றைக்கி நைட்டு 9க்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்டில் திரும்பவும் சர்வர் இஷ்யூஸ் ஆகிடப்போகுது. பேங்க் பேமெண்ட் பண்ணாதவங்களும் ஆன் டைமுக்குள்ளே உடனடியாக செய்து கொள்ளுங்கள். ஏன்னா சர்வர் இஷ்யூஸ் அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருக்க போகுது. மேற்கொண்டு உங்களுக்கு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீன்லேயே தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். வீடியோ இன்னும் முடியல, கடைசி வரைக்கும் பார்த்துருங்க. இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது நான் வந்து 2026க்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன் சார். எனக்கு நிறைய ஆன்லைன் டெஸ்ட்டு எழுதி பார்க்கணுன்னு விருப்பமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு கோச்சிங் கிளாஸில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன். வீட்டுக்கு வந்து எனக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ என்னோடய மார்க் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து ஆன்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும், இல்லை ஆஃப்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்ற மாணவர்களுக்கான ஒரு அறிவிப்பு என்னென்னா, நம்ம எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனல் சார்பாக 100+ டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். இது வந்து ஆப்பில் டெஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, உங்களுடைய ரெகுலர் ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல், உங்களுடைய செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தாலோ இல்லை கோச்சிங் கிளாஸினுடைய ஷெட்யூலோ டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் எக்ஸ்ட்ரா டைமில் இந்த டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல், கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ, அதுக்கான சொல்யூஷன், இது எல்லாமே நம்ம உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் வித் OMRோட. ஸோ இந்த 100+ டெஸ்ட்டுக்கான சார்ஜ் அப்படிங்கிறது 5000 rupees. ஸோ இதை நீங்கள் கீழே இருக்கிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். ஆப்பில் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டை முடித்த அடுத்த செகண்டே உங்களுடைய ஸ்கோர் என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 720க்கு நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா 720க்கு உங்களுடைய ஸ்கோர் என்ன, அதில் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்ட் பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளோ கொஸ்டின் வந்து நெகட்டிவில் விட்டுருக்கிறீங்க, அந்த நெகட்டிவில் விட்டதுக்கான மார்க்கையும் மைனஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய டோட்டல் மார்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட்டை சப்மிட் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த டெஸ்ட்டுக்கான சொல்யூஷனையும் கொடுத்துருவோம், ஆன்சர் கீயும் கொடுத்துருவோம். ஸோ டெஸ்ட்டை முடிச்சுட்டு என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த டெஸ்ட்டில் அதே கொஷின்ஸோ இல்லை அந்த கான்செப்டில் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும்போது நீங்கள் வந்து ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸில் சேர விருப்பம் இருக்கிற மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு இது தொடர்பாக நீங்கள் என்கொயரியும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க இந்த 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் OMR சீட்டு, ஆன்சர் கீ எல்லாத்துக்கும் சேர்ந்து 5000 rupees சார்ஜ் பண்ணுறோம். ஜிபே பண்ணிவிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வாங்கிக்கிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதியும்
உங்களுடைய மார்க்கை ஸ்கோர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். ஹேவ் அ நைஸ் டே. ஆல் தி பெஸ்ட்.